ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்றைக்கி உங்களுக்கு பன்னீர் மசாலா கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஆறினோன்னே மிக்சியில் ஒரு ஓட்டி கொரப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மசாலா செய்ய ஆரம்பிச்சேன்னா, மசாலாவுக்கு நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சோன்னே அது கூட பட்டை, இலை, கிராம்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் 2 சேர்த்துட்டு 3 ஆனியன்ஸை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே இப்போ நான் வெங்காயம் அரைகிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி ஆனோன்னே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சைட் பை சைட் நான் வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனோன்னே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி வந்து நான் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப சால்ட்டி ஆகிடக்கூடாது. பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிறத வந்து சேர்த்துட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கிரேவி ஆனோன்னே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு ஆனியனை வந்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சிங்கிள் ஸ்லைசஸ் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நீங்கள் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம் சேர்த்துக்காமல் வெறும் பன்னீர் மட்டும் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், பன்னீர் தேவையான சால்ட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் நல்லா சாட்டே ஆனோன்னே பார்த்திங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆனோன்னே இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா ரெடி ஆனோன்னே அதை எடுத்து இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மசாலா ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பன்னீர் ரெடி ஆனோன்னே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் இது நல்லா ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக. எனக்கு இந்த ஸ்பைசினஸே போதும்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதாங்க, பன்னீர் மசாலா கறி ரெடி.